அடுத்துக்குன்னா இப்போ அந்த லைட் வெளிச்சத்தில் யாரோ ஒருத்தருடைய கை துப்பாக்கியுடனும் அடுத்த கை உள்ளே நுழைவதும் ஸ்பால்டிங் கம்ஸ் அவுட் ஃபாலோட் பை ரோஸ். ஸ்பால்டிங் இப்போ வெளியே வர்றாரு ரோஸோடுக்கு பின்னாடி. இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது ஸ்பால்டிங் டு ரோஸ் நவ் ஹேவ் யூ காட். ரோஸுக்கிட்ட ஸ்பால்டிங் கேட்குறாரு பார்த்துட்டிங்களா அப்படின்னு. வித் இஸ் லைட் ஹோம்ஸ் கம் அவுட் ஃப்ரம் behind his box and hits Spaulding's arm. Now the gun is on the ground. Rose quickly gets back into the tunnel. Jones wants to stop him, but he cannot. Tunnel அப்படின்னா அண்டர்கிரவுண்ட் பேசேஜ், சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போடா வித் இஸ் லைட் ஹோம்ஸ் கம் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிஸ் பாக்ஸ் அப்படின்னா பாக்ஸுக்கு பின்னாடி மறைந்திருந்த ஹோம்ஸ் ஆனவர் எழுந்து இப்பொழுது வருகிறார் அவருடைய டார்ச்சோட. அண்ட் ஹிட்ஸ் ஸ்பால்டிங்ஸ் ஆர்ம். ஸ்பால்டிங்குடைய ஆர்ம்ஸில் பின்னாடி கையை வைக்கிறாரு. நவ் த கன் இஸ் ஆன் த கிரவுண்ட். துப்பாக்கி இப்பொழுது தரையை நோக்கி இருக்கிறது. ரோஸ் குவிக்லி கெட்ஸ் பேக் இன் டு த டனல். இப்போ ரோஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் சுரங்கப்பாதைக்குள்ளே நுழையிறாரு. ஜோன்ஸ் வாண்ட்ஸ் டு ஸ்டாப் ஹிம். ஜோன்ஸ் வந்து அவரை நிறுத்தணும் நினைக்கிறாரு, ஆனால் முடியல. ஹோம்ஸ் யூ கான் கெட் அவே ஜான் கிளே அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் கேட்குறாரு. நீங்கள் இங்கேருந்து போக முடியாது ஜான் கிளே, நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பால்டிங் நாட் நோ பட் ராஸ் மை ஃப்ரெண்ட். உடனே ஸ்பால்டிங் நோ பட் ராஸ் மை ஃப்ரெண்ட். ஹோம்ஸ் தேர் ஆர் 3 men வெயிட்டிங் ஃபார் ஹிம் அட் த அதர் எண்ட். இப்போ ஹோம்ஸ் சொல்கிறாரு அங்கே 3 பேர் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பால்டிங் யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். நீங்கள் எல்லாத்தையும் இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்களா, நீங்கள் புத்திசாலியாக இருக்கீங்கன்னு சொல்லி ஸ்பால்டிங் சொல்கிறாரு. ஹோம்ஸ் ஸோ ஆர் யூ ஜான் கிளே, யூ ரெட் லெக்ட் வாஸ் கிளவர். ஹோம்ஸ் உடனே ஸ்பால்டிங்கு யூ ஆர் கிளவர் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னா, வின்சென்ட் ஸ்பால்டிங் அப்படிங்கிறவர் வில்சனுடைய அசிஸ்டன்ட். அடுத்தது ஜான் கிளே அப்படிங்கிறது என்னுடைய பேர், அதனால் இன்னொரு பேருங்கிறனால ஹோம்ஸ் வந்து ஸ்பால்டிங்கை பார்த்து அப்படி சொல்கிறார். ஓகேயா. அடுத்தது சீன் 3. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டடி. ஹோம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் சேர்ஸ். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸும் அவருடைய நண்பர் வாட்சனும் சேரில் உட்காந்துருக்காங்க. ஹோம்ஸ் there was never any red-headed leak. The villagers wanted Wilson away from shop for some hours every day. Then Clay saw the colors of Rose hair and thought of red-headed leak. So when Wilson went to work in their office every day, they had time to make their tunnel. Very clever. இப்போ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, there was never any red-headed leak. இங்கே red-headed leak யாருமே இல்லை. The villains wanted Wilson away from shop for some hours every day. அங்கே இருக்கக்கூடிய வில்லங்கள் பர்சன் டூயிங் ஈவில் ஆக்ஷன், அதாவது வில்லத்தனமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். வில்சன் வந்து அவர் கடையிலிருந்து ஒரு கொஞ்ச நேரம் வெளியே போகணும் நினைக்கிறாங்க. எதுக்காகனா, தென் கிளே saw the colors of Rose hair. கிளே வந்து ரோஸ் ஹேரை பார்க்குறாரு. தாட் அ ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்னு நினைக்கிறாரு. when Wilson went to work in their office every day. வில்சன் வந்து ஆஃபீஸ் வேலையை விட்டு வெளியே கொஞ்ச நேரம் போனோன்னே இங்கே இருக்கக்கூடிய வில்லன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிங்கன்னா, கிளவராக அங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையை ஏற்பாடு செய்கிறதுக்கு அமைத்து கொள்வதற்கு அவர்களுக்கு நல்ல நேரமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டனர். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட வாட்சன், ஸோ ஸ்பால்டிங் இஸ் ஜான் கிளே த நட்டோரியஸ் தீஃப். வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் நோ தட். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்பால்டிங் அப்படிங்கிறவரும் ஜான் கிளேங்கிறது 2 பேரும் ஒருத்தர் தான். நட்டோரியஸ் தீஃப் அப்படின்னா கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய ஒருவர் தான். வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் நோ தட், எப்படி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹோம்ஸுக்கிட்ட வாட்சன் கேட்குறாரு. ஐ சஸ்பெக்டட் வென் ஸ்பால்டிங் வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஃபார் ஹாஃப் வேஜஸ். சஸ்பெக்ஷன் அப்படின்னா சந்தேகத்திற்குரிய. இந்த சந்தேகமானது எனக்கு எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, ஸ்பால்டிங் வந்து நான் ஹாஃப் வேஜஸ் வீக்குக்கு 8 pounds கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்பவே எனக்கு அவர் மேலே சந்தேகம் வந்தது. ஒய் ஐ தாட்
Spaulding often went down to the cellar. What he is doing down there, I thought. Spaulding often went down to the cellar. அதாவது ஸ்பால்டிங் அப்பப்போ பாதாள சிறைக்கு கீழே அப்பப்போ கீழே போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அப்போ எனக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. டனல் இஸ் ஸ்பால்டிங் மேக்கிங் அ டனல் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. சுரங்கப்பாதையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐ தாட் டு another building, வாட்சன். யூ saw me hitting the ground with my stick outside the shop. அது மட்டும் இல்லாமல் நான் தரையில் தட்டிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் சொன்னீங்க. அவர் டர்ட்டி கிளாத்து ட்ரௌசர் வியர் பண்ணினதை தான் பார்க்கல, நீங்கள் தரையில் தட்டுனதை நீங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அப்போவே தெரிஞ்சுது இந்த இடத்துல பாதாள சுரங்கம் இருக்குது அப்படிங்கிறத ஹோம்ஸ் வாட்சன்கிட்ட